ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தருகிற பேராதரவுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறை நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அலைபேசி வாயிலாக என்னை அழைத்தும் மற்றும் எனக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பியும் உற்சாகப்படுத்துகிற உங்களுடைய அன்பு பணிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறை நன்றி. நல்லது, நாம் இன்று பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய உள்ள வசனங்கள். திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு பிரச்சனையை பார்க்கிறோம். என்ன பிரச்சனை? அங்கே தொடக்க கால திரு அவையிலே பந்தி பரிமாறுவதில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. எபிரேய மொழி பேசும் கைம்பெண்கள், கிரேக்க மொழி பேசும் கைம்பெண்களுக்கு உணவளிக்கிற ஒரு நல்ல பழக்கம் அங்கு இருந்திருக்கிறது. ஆனால் அதில் எபிரேய மொழி பேசும் பெண்களை கவனித்துவிட்டு கிரேக்க மொழி பேசும் பிற இனத்து பெண்களை கவனிக்காது விடுகிற ஒரு பழக்கம் அங்கு இருந்திருக்கிறது. இது ஒரு மொழி பிரச்சனை. ஒவ்வொரு பங்கிலும் அல்லது ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இவ்வாறு மொழி பிரச்சனைகள், இனப்பிரச்சனைகள், சாதி பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனைகள், படித்தவர் படிக்காதவர், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அங்கே இருப்பதனை நாம் பார்க்கிறோம். இதை போல அங்கு ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை என்ன செய்கிறது? திருச்சபையினுடைய நீரோட்டத்தை தடை செய்கிறது. திருச்சபையினுடைய பணிகளிலே குறுக்கீடு செய்கிறது. ஆகவே இந்த பிரச்சனை திருத்தூதர்களை வந்தடைகிறது. திருத்தூதர்கள் இந்த பிரச்சனையை கேட்டுவிட்டு, நாங்கள் இறைவார்த்தை பணியிலும் நாங்கள் இறைவேண்டலிலும் அல்லவா நிலைத்து நிற்க வேண்டும், இது எங்களுக்கு தலைவலியாக இருக்கிறதே என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். சரி, இனி நாங்களே பந்தி பரிமாறுவோம், நாங்களே சமைப்போம், நாங்களே கத்திரிக்காய் மாங்காய்லாம் வாங்கிட்டு வருவோம் என்று அவர்கள் இதற்கு முடிவெடுக்கவில்லை. மாறாக ஞானம் நிறைந்த தூயாவியின் பண்புகள் நிறைந்த எழுவரை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி நற்பெயர் பெற்ற எழுவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் தலைகள் மீது கைகளை வைத்து இறைவேண்டல் புரிந்து ஆவி அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு செய்து அவர்களை இந்த பணிக்கு அவர்கள் நியமிக்கிறார்கள். இது தலைகளை கை வைக்கிறது அப்படிங்கிறது குருவா போவதற்கும் ஆயரா போவதற்கும் மட்டுமல்ல, கத்திரிக்காய் வெட்டுறதுக்கும் தான், மாங்காய் வெட்டுறதுக்கும் தான், தேங்காய் திருவுறதுக்கும் தான், சமுதாயத்தில் பணி செய்வதற்கும் தான். எல்லா பணிகளுக்கும் ஆவியானவருடைய ஞானம் தேவை, ஆவியானுடைய தேவை. எல்லாம் அது உயர்ந்த பணி, இது தாழ்ந்த பணி, இது ஒயிட் கலர் ஜாப்பு, இது மினியல் ஜாப்பு அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே திருச்சபையில கிடையாது. எல்லாமே சமமான பணிகள் தான். ஆகவே இந்த பணிகளுக்கு தூய ஆவியின் துணையினால் அவர்களை நியமிப்பதனை நாம் பார்க்கிறோம். நாம் கடந்த ஆண்டுகளிலே சினடாலிட்டி ஒருங்கிணைவு திருவை என்று நாம் பேசி வந்தோம். இங்கே அப்படிப்பட்ட ஒரு தன்மையினை நாம் பார்க்கிறோம். பணிகளை பகிர்ந்து கொள்ளுதல், பணிகளை ஒருவர் தலை மீது மாத்திரம் சுமத்தி விட்டு கை கழுவுதல் அல்ல, மாறாக பணிகளை பகிர்ந்து கொள்ளுதல், எல்லாருமாக இணைந்து திரு அவையை கட்டி எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு நல்ல பணி அங்கே நடைபெறுகிறது. இது நமக்கு இதை சுட்டி காட்டுகிறது. பிரச்சனைகள் இருக்கலாம், அது இடியாப்பு சிக்கல்களாக, அது சிலந்தி வலைகளை போன்று கடினமான பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது. திறந்த மனதோடு தூய ஆவியின் துணையிலே நாம் இறைவேண்டல் புரிந்தால், நாம் இணங்கி வந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கிறது. ஜீசஸ் இஸ் தி ஆன்சர் என்பதுதான் நம்முடைய முழக்கமாக இருக்க முடியும். ஜீசஸ் இஸ் தி ப்ராப்ளம். இயேசுவின் பெயரிலே, இயேசுவின் சபையிலே பிரச்சனை இருக்கிறது என்பது அழகல்ல. இயேசு பதிலாய் இருக்கிறார், விடையாய் இருக்கிறார், தீர்வாய் இருக்கிறார், முடிவாய் இருக்கிறார். அதுதான் நம்முடைய பதிலாக இருக்க முடியும். ஆகவே எப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நாம் ஒன்று கூடி வந்து நாம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை காண வேண்டும். இதில் மிக தெளிவான ஒரு நடத்துதலை பார்க்கிறோம். திருத்துதர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் 1 இறை வேண்டலிலும் 2 இறை வார்த்தை அறிவிப்பதிலும் நாங்கள் உறுதியாய் நிலைத்து நிற்போம். அது எங்களுடைய பணி, அதை எங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இத்தகைய திருச்சபையினுடைய திருத்தூது பணிகளை ஆற்றுகிறவர்கள் எல்லாத்தையும் தங்கள் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது அழகல்ல. அந்தந்த பணிகளுக்கு ஆட்கள் நியமித்து விட்டு அவர்கள் இந்த இறை வேண்டலிலும் இந்த இறை வார்த்தை அறிவிப்பு பணியிலும் அவர்கள் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும். நமக்கு ப்ரையாரிட்டி தெரியணும். முதன்மை முக்கியத்துவம் எதற்கு கொடுக்க வேண்டும் என்பது தெரிதல் வேண்டும். முதன்மை முக்கியத்துவம் இறை வேண்டலுக்கு, இறை வார்த்தை பறைசாற்றுவதற்கு.
ஞாயிற்றுக்கிழமை மறையுரைகளை எத்தனை பேர் நன்கு தயாரித்து நாம் வைக்கின்றோம்? எத்தனை பேர் அதற்காக இறைவேண்டல் புரிகிறோம்? எத்தனை பேர் இது சென்றடைந்ததா என்று அதை ஆய்வு செய்கின்றோம்? அது மிக மிக முக்கியமானது. இல்லை என்றால் நாம் திரு அவையை கட்டி எழுப்ப முடியாது. திரு அவையில் ஈடுபாட்டோடு பணி செய்ய முடியாது. திரு அவையில் நாம் ஈடுபாட்டோடு பணி செய்ய இது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த இடத்துலதான் சீடர்கள் எனப்படுகிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சீடர்கள் யாரு? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சீடர்கள். நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தைக்குள்ள நம்மை அடக்கிக் கொள்ள பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு 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 அடையாளம். ஆனால் சீடர்கள் என்பது ஒரு பொறுப்பு, ஒரு கடமை. நாம் வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் சீடர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம் என்று நாம் இதிலே உணர்தல் வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு நாம் சொல்லுகிறோம். இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 முடிய உள்ள வசனங்கள். கடந்த வாரத்துல முதல் அதிகாரத்திலிருந்து நாம் செய்தியை பார்த்தோம். இது 2வது அதிகாரத்திலிருந்து நமக்கு செய்தி தரப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்திற்கான தலைப்பு உயிருள்ள கல்லும் தூய இனமும் என்பதாகும். இயேசுவை மூளைக்கல்லாக, ஒரு கட்டடத்திற்கு மூளைக்கல்லாக உருவகித்து இங்கே இந்த செய்தியானது நமக்கு சொல்லப்படுகிறது. எவ்வாறு ஒரு மூளைக்கல் ஒரு கட்டடத்திற்கு, ஒரு ஆர்கிடெக்சருக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மிக முக்கியமோ, அதை தொற்றித்தான், அதை ஒட்டித்தான் மற்ற கற்கள் அதில் உயிர் பெறுகின்றனவோ, அதை பிடிப்பாக வைத்திருக்கின்றனவோ, அதை போல கிறிஸ்துவாகிய மூளைக்கல்லை, கிறிஸ்துவாகிய உயிருள்ள கல்லை நாம் பற்றி இருக்க வேண்டும் என்கிற செய்தி முதலில் நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவை நாம் மையப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை ஆதாரமாக்கிக் கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை அடித்தளமாக்கி கொள்ளுதல் வேண்டும். அதான் அது மிக முக்கியம். 2வது, பழைய ஏற்பாட்டு பின்னணியிலிருந்து அவர் ஒரு சிந்தனையை எடுத்துக்கொண்டு வந்து அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்று அவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் மக்களை தேர்ந்து கொண்டார். அதை ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கலாமே. இப்ப முதல் அரசர் சவுல், அவருக்கு என்ன திறமை இருந்துச்சு? கழுதையை தேடி போன மனுஷனை கடவுள் தேர்ந்து கொண்டார். கடவுளுடைய தேர்வு அது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். எனக்கு திறமை இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு ஆற்றல் இருக்கு, எனக்கு புலமை இருக்குது, அதனால கடவுளை தேர்ந்து கொள்கிறார் அல்ல. கடவுள் தன்னுடைய பேரிரக்கத்தினால் நம்மை தேர்ந்து கொள்கிறார். அதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். தாவீது, அவர் வீட்டில இருந்து அடுத்த அரசர் வரணும் அப்படின்னு சாமுவேலுக்கு சொல்லப்பட்டு விட்டது. அவர் வீட்டுக்கு போகிறார். மூத்த பையன், 2வது பையன், 3வது பையன், ஏதோ ஆணழகன் போட்டி நடக்கிறது மாதிரி தாங்கள் பெற்ற பட்டங்களை, பதக்கங்களை, வென்ற கோப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து காண்பித்து, தோல் வலிமையை அவர்கள் காண்பித்து அங்க நிற்கிறாங்க. சாமுவேல் கூட கொஞ்சம் மயங்கிருந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவர்களை தேர்ந்து கொள்ளவில்லை. பிறகு அந்த வீட்டு தகப்பனுக்கு கடைசியா ஒரு பிள்ளை இருக்கிறது கூட மறந்து போச்சு. ஆனால் சாமுவேல் கேட்க, உனக்கு வேற பிள்ளை இருக்கிறாங்களப்பா அப்படின்னு கேட்கிறார். ஆமா ஒருத்தன் இருக்கான், அவன் புல்லாங்களை வாசித்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு பாலைவனத்துல கிடக்கிறான், அவனை வர சொல்லுப்பா. ஐயோ, அவன் வர நேரம் வரட்டு, வந்த பிறகு நான் காப்பிலாம் குடிப்பேன் என்று சொல்லி அவர் வருகிறார். அவனை தேர்ந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது கடவுளுடைய இரக்கத்தினால் அவர் தேர்ந்து கொள்வது. அப்படித்தான் இஸ்ரேல் மக்களையும் அவர் தேர்ந்து கொண்டார். அவர்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். அவங்க என்ன பெருசா செஞ்சு கிழிச்சிட்டாங்க உட்கார்ந்துக்கிட்டு. ஆனால் கடவுள் அவர்களை தேர்ந்து கொண்டார். அது கடவுளுடைய தேர்வு. என்னுடைய பேராசிரியர் மறைந்த மேதை அருட்தந்தை சின்னத்துரை அவர்கள், இயேசுவை அவர்கள் அழகாக சொல்வார்கள், இந்த பாட்கனாட் ஆஸ்த பாட்டர் ஒய் ஹேவ் யூ மேட் மீ சோ. பானை தன் குயவனை பார்த்து, தன் கலைஞனை பார்த்து, ஏன் என்னை இப்படி வணைந்திருக்கிறாய் என்று கேள்வி கேட்க முடியுமா? நாம் அதை கேட்க முடியாது. கடவுளுடைய தேர்வு அது, அவருடைய விருப்பம் அது. ஆகவே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த பழைய ஏற்பாட்டு பின்னணியில அவர் சொல்லுகிறார், நாம அரச கூட்டம், நாம் குருக்களின் கூட்டம், நாம தூய மக்களினம், உரிமை சொத்தான மக்கள். இருளிலிருந்து வியத்தக ஒளிக்கு ஆண்டவர் அடைத்திருக்கிறார். ஒரு ஸ்டேஜில் 1000 வாட்ஸ் லைட்டை போட்டு நம்மளை அப்படியே அந்த ஒளி வெள்ளத்துல நிப்பாட்டுற மாதிரி ஆண்டோடைய தேர்வு நமக்கு ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறது. அந்த ஒளியில நிக்கிறதுக்கு நாம் தகுதியற்றவர்கள் தான். ஆனா தேர்ந்தவர் ஆண்டவர் நம்ம கூட நிப்பாட்டி இருக்கிறார். நாம் அந்த இடத்துல சான்று பகர வேண்டும்,
அப்படிங்கிற ஒரு சிந்தனை சொல்லப்படுகிறது. நம்மை அழைத்தவருடைய மேன்மையை அறிவிப்பது, பறைசாற்றுவது நம்முடைய பணி. நாம நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும். நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும். திருச்சபை இருப்பது நற்செய்தி பணி ஆற்றுவதற்காக, திருச்சபை இயங்குவது நற்செய்தி பணி ஆற்றுவதற்காக. இயேசு மீண்டும் வரும் வரை அந்த நற்செய்தி பணியினை அது ஆற்றுதல் வேண்டும். நாம் நம்முடைய நிலையை உணர்ந்தாலே நம்முடைய சான்று பகர்தல் நற்செய்தி பணியாக அமைந்துவிடும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இது இன்றைய 2ஆம் வாசகத்தின் படிப்பினையாய் அமைகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு நாம் வருகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் 14ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 1 முதல் 12 முடிய உள்ள வசனங்கள். யோவான் நற்செய்தி 13 முதல் 17 முடிய உள்ள வசனங்கள் இயேசுவினுடைய நீண்ட பேருரை என்று அழைக்கப்படுகிற பகுதி. ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ், பிரியா விடை அல்லது விடைபெறும் பேருரை என்று அந்த பகுதி அழைக்கப்படுகிறது. அந்த பகுதியினுடைய பின்னணியில இயேசு காட்டி கொடுக்கப்படுதலும் இயேசுவினுடைய சிலுவை சாவும் இருக்கிறது. இந்த நிழலில் இந்த பகுதி ஆண்டவர் ஆற்றுகிற ஒரு பேருரை. அதுல அந்த மூடு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறதுனா ஒரு இன்டிமசி, ஒரு நெருக்கம், அதை அது சுட்டி காட்டுகிறது. கலங்கிய உள்ளம். அடுத்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், பல உண்மைகளை அவருக்கு தெரியப்படுத்துகிறார். ஆக இங்கு இயேசு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலிலே ஆறுதலை கொடுப்பவராக மட்டுமல்ல, தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறவராக அது இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பகுதியிலிருந்து நாம் இப்பொழுது 14ஆம் அதிகாரத்தில் உள்ள செய்திகளை பார்க்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரம் கடைசி பகுதி பேதுரு மறுதலிப்பார் என இயேசு முன்னறிவிக்கிறார். இது நம்மை தயாரிக்கிறது. என்ன தயாரிக்கிறது பாருங்க. அதுல பேதுருவே மறுதலிக்க போகிறார் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை, எப்படிப்பட்ட ஒரு பூகம்பத்தை, எப்படிப்பட்ட ஒரு புயலை நாம் கடந்து போக போகிறோம் என்பது இங்கே நமக்கு முன்னறிவிக்கப்பட்டு விடுகிறது. இந்த யோவான் சமூகம், இந்த நற்செய்தி யாருக்காக எழுதப்பட்டதோ அந்த யோவான் சமூகம் அப்படிப்பட்ட நெருக்கடிகளை அது கடந்து சென்றது. அது என்ன அப்படி கடந்து சென்றது என்று நாம் யோசித்தால், கிபி 80களில் இந்த யூதர்கள் ஒன்று கூடி எருசலேம் ஆலயம் அளிக்கப்பட்ட பின்னணியில கிறிஸ்தவர்களை யூத தொழுகை கூடத்தை விட்டு வெளியே அவர்கள் அனுப்பினார்கள். அவர்கள் இங்கே வரக்கூடாது, இங்கே அவர்கள் பேசக்கூடாது, இங்கே அவர்கள் பங்கெடுக்கக்கூடாது, எங்கள் தொழுகை கூடத்தில் அவர்கள் பங்கெடுக்கக்கூடாது, அவர்கள் பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள் என்று தொழுகை கூடத்தை விட்டு அவர்களை புறந்தள்ளினார்கள். அந்த ஒரு புறந்தள்ளுதல் அவரிடத்திலே கலக்கத்தை ஏற்படுத்தியது, அவரிடத்திலே அச்சத்தை ஏற்படுத்தியது, அவரிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆகவேதான் இந்த பின்னணியில அந்த சமூகத்திற்கு ஆறுதல் சொல்லுகிற விதமாக இந்த 14ஆம் அதிகாரத்தில் இயேசு தொடங்குகிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இங்கே ஆறுதல் எப்போ? கடவுளுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு சூழல்ல, நெருக்கடியான ஒரு சூழல்ல, இங்கே விண்ணக தந்தையை பற்றிய ஒரு வெளிப்பாடு, இயேசுவில் அவர் எப்படி வெளிப்படுகிறார் என்பதை நமக்கு சொல்லுவதாக இருக்கிறது. இது நமக்கு சொல்ல வருகிற சிந்தனை என்ன? இப்படிப்பட்ட கிரைசிஸ், இப்படிப்பட்ட நெருக்கடி ஏற்படுகிற பொழுது நாம இயேசுவின் மீது முழு பற்றை, முழு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும் என்று இது நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. இதனை நாம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்கள், அதாவது தந்தையினுடைய இடத்தில் உறைவிடங்கள் உள்ளன என்கிற வாக்குறுதியை ஒரு முதல் பகுதியாகவும், 5 முதல் 6 முடிய உள்ள வசனங்கள் தோமா கேட்கிற கேள்வி, அதை 2வது பகுதியாகவும், அதை தொடர்ந்து 7 முதல் 11 முடிய பிலிப்பினுடைய அந்த ஒரு உரையாடல், குறுக்கீடு, அதனை 3வது பகுதியாகவும், வசனம் 12ஐ 4வது பகுதியாகவும் 4 பகுதிகளாக பிரித்து இந்த பகுதியினை நாம் பார்க்கலாம். முதலாவதாக முதல் பகுதியில என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இது ஏதோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி தெரியுது, ஏதோ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அங்க நமக்கு எல்லாம் ரூம் வைக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ ஹோட்டல் ரிசர்வேஷன் புக்கிங் மாதிரி நமக்கு தெரிகிறது என்று இதனை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
இந்த பகுதியில பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, டுவெல்லிங் பிளேசஸ், உறைவிடங்கள். உறைவிடங்கள் இது அபைடு, நிலைத்திருத்தல் என்கிற வினை சொல்லோடு அது நெருங்கி போகிற ஒரு சொல்லாகும். யோவான் நற்செய்தியில் இந்த நிலைத்திருத்தல் என்பது ஒரு மிக முக்கியமான கருத்தோட்டமாகும். ஆகவே இந்த பகுதி நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன? கடவுளோடு நம் கம்யூனியன், உறவு கொண்டிருத்தல், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், ஆகவே கலங்க தேவையில்லை என்கிற உறுதியை கொண்டிருத்தல். அடுத்ததாக நெருக்கமான உடன்படிக்கையில் நிலைத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு கருத்தினை வலியுறுத்துகிறது. ஏனென்றால் இயேசு இப்பொழுது சாக போகிறார், அவர் உயிர்த்தெழப் போகிறார், அவர் விண்ணகம் செல்ல போகிறார், மாட்சி பெறப் போகிறார். அப்போ அந்த இடத்துல நாம கொண்டிருக்கிற வேண்டிய அணுகுமுறை என்ன? நான் ரைமண்ட் பிரவுனை எப்பொழுதும் துணைக்கு அழைத்துக் கொள்வேன். ஏனென்றால் யோவான் நற்செய்திக்கு மிகச்சிறந்த விளக்க உரை அவர் தான் எழுதியிருக்கிறார். அவர் இந்த இடத்துல நான் போகிறேன், உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்கிறேன் அப்படிங்கிற, திரும்ப உங்களை அழைத்து கொண்டு போவேன் அப்படிங்கிறத ஒரு ரொம்ப திருமண நெருக்கத்திலே பார்க்கிறார். ஒரு மணமகன், ஒரு மணமகள், மணமகள் இடத்துல சொல்லுகிறான், இந்த பாரு, நான் உனக்கு இடம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு உன்னை நான் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணமகள் இப்பொழுது இடம் ஏற்பாடு செய்த உடனே அவளோடு செல்லுகிறாள். கடவுளுக்கும் நமக்குமான நெருக்கம் இந்த மணமகள் நெருக்கம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. அப்படிப்பட்ட ஒரு இன்டிமெசி, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் கடவுளோடு, கிறிஸ்துவோடு நமக்கு இருத்தல் வேண்டும் என்பதனை இந்த பகுதியானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதான் இந்த பகுதியினுடைய பொருளாக அமைகிறது. அடுத்ததாக நாம் பார்ப்பது வசனம் 5:6. 5 தோமா, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் அப்படின்னு கேட்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் யோவான் நற்செய்தியில அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறுதலாக புரிந்து கொண்டு பிறகு சரியாக புரிதல் அப்படிங்கிற ஒரு ஒரு இலக்கிய பாணி இருக்கிறது. அப்போ இயேசு நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யறேன்னு சொன்ன உடனே இவர் சாதாரண ஒரு நிலையில, ஐயோ நீங்க போகும் இடமே எங்களுக்கு தெரியல, நாங்க எப்படி எங்க போக போறோம் என்று சொல்லி அவர் இங்கே கேட்கிறார். இந்த இடத்தில்தான் நானே அப்படிங்கிற வார்த்தை சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம் the way, the truth, the life என்று ஆண்டவர் என்று கிறிஸ்தியலில் அழுத்தம் பெறுகிற 3 முக்கியமான உண்மைகளை அவர் இங்கே எடுத்து சொல்லுகிறார். நானே, பாருங்கள், வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று சொல்லுகிறார். இது நான் உங்களுக்கு வழியை காட்டுவேன் என்று சொல்லவில்லை, நானே வழி என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு உண்மையை விளக்கி உரைப்பேன், நான் தான் உண்மை. ஏனென்றால் அது ஒரு அப்டிராக்ட், ஒரு புரிந்து கொள்ளாத ஒன்று அல்ல, புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. ஏனென்றால் கடவுள் இயேசுவில் அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக நானே வழி, நானே வாழ்வு. நானே வாழ்வு என்றால் ஏதோ இந்த பயாலஜிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த உலகத்துல வாழ்றதல்ல, விண்ணக வாழ்வு, விண்ணக வாழ்வு என்கிற ஒரு கருத்து இங்கு அழகாக இழையோடுகிறது. இதுல கிறிஸ்தியல் சொல்லாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இயேசு யார் என்பது நமக்கு தெள்ளந்தெளிவாக இங்கே தெரிகிறது. அந்த இயேசுவை நாம் இன்னும் மேலெழும்பி நாம் அதை நம்புதல் வேண்டும். அடுத்ததாக வசனம் 7 முதல் 11 முடிய பிலிப்பு இப்பொழுது உள்ளே இடர்படுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அது போதும், இதுவரைக்கும் நம்முடைய தந்தையை எங்களுக்கு காண்பிக்கவில்லையே என்று அவரிடத்திலே சொல்லுகிறார். ஷோஸ் த ஃபாதர். இது மோசே கடவுளை காண ஏங்கிய அந்த ஒரு மனநிலையை வெளிப்படுத்துவதாக அறிஞர்கள் இந்த இடத்திலே பார்க்கிறார்கள். தந்தையை எங்களுக்கு காண்பியும் அப்படிங்கிறது. இயேசுனுடைய பதில் இதுல அவர் அப்படியே ஸ்டன் ஆயினார், அப்படியே அவர் நிலை குத்தி போனார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் என்று அவர் இங்கே ஒரு அருமையான கேள்வியை கேட்கிறார்.
இது ஒரு இறையியல் தொகுப்பு. டு see ஜீசஸ் இஸ் டு see த ஃபாதர். இதுதான் யோகனைன் ஜோகனைன் கார்பஸ்ல யோகனைன் கருத்தோட்டத்துல உயர்ந்த கிறிஸ்தியல் சிந்தனையாகும். ஆம், கடவுள் கிறிஸ்துவில் இருக்கிறார், கிறிஸ்துவில் வெளிப்படுகிறார், மகனில் தந்தை வெளிப்படுகிறார் என்பதாகும். கடவுளை கண்ணால் காண முடியாது, அவர் இன்விசிபிள். ஆனால் மகனில் அவரை காண முடியும், அது விசிபிள் என்று இந்த இடம் மிக நன்றாக அமைகிறது. நாம் வசனம் 10க்கு வருகிறோம். நான் தந்தை என்னுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா என்று அவர் இங்கே ஒரு கேள்வியை முன்னால் வைக்கிறார். இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து செயலாற்றுகிறவர் என் தந்தையே அப்படின்னு சொல்கிறார். இயேசுவனுடைய செயலாற்றல் என்னது? அவருடைய ஓமைகள், அவருடைய புதுமைகள், அவருடைய வாழ்வு, அவருடைய அணுகுமுறை, அவருடைய கண்ணோட்டம், அவருடைய செயல்கள் அவ கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றன என்று அவர் சொல்கிறார். செயல்கள் புதுமைகளை விட மேன்மையானவை, புதுமைகளை விட உயர்ந்தவை, புதுமைகளை விட சிறந்தவை. அந்த செயல்கள் இதை வெளிப்படுத்துகின்றன. அந்த செயல்கள் இயேசுவினுடைய செயல்கள் அல்ல, மாறாக தந்தையினுடைய செயல்கள். தந்தை அவரோடு இருப்பதால் தான் இந்த செயல்களை அவரால் செய்ய முடிகிறது என்று இதனை சொல்கிறார். ஆகவே வசனம் 12 மிக்கத்துவம் பெறுகிறது. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றை செய்வார் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்துல அவர் இறந்த லாசரை உயிர்ப்பித்தார், உயிரோடு மீண்டும் அவர் கொண்டு வந்தார். அதை விட பெரிய செயல் ஒன்று இருக்கவா போகிறது என்று நாம் ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆனால் இந்த இடம் என்ன சொல்லி தருகிறது? திரு அவை உலகளாவிய நற்செய்தி பணியை அது தொடங்க போகிறது. ஆவியானவருடைய ஆற்றலினால் ஒவ்வொருவரும் சான்று பகரப் போகிறார்கள். அவர்கள் அங்கே தங்களை முழுமையாய் கையளித்து கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு அவர் நம்மோடு வாழுகிறார் என்பதற்கு சான்று பகர்வார்கள் என்று இந்த பகுதியானது அழுத்தமாக சொல்லுகிறது. திரு அவை வளரப்போகிறது, பெருகப் போகிறது. அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்துல நாம் கவனிக்க தவறின ஒரு செய்தி இருக்கிறது. அங்கு என்ன பாருங்கள், அதை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது, சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது, குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நற்செய்தி பகுதி ஒரு அப்டிராக்டா நமக்கு தெரிந்தாலும் அதுல 7 கருத்துக்கள் இருக்கின்றன என்று நமக்கு ரைமண்ட் பிரவுன் கற்பிக்கிறார். 1 அபைடி, அவரில் நிலைத்திருத்தல். 2 வெளிப்பாடு. 3 நம்பிக்கை. 4 தந்தை மகன் அந்த ஐக்கியம், அந்த உறவு, அந்த ஒற்றுமை. 5 நிலை வாழ்வு. 6 சீடத்துவம். எது? இயேசுனுடைய பிரசன்னம் இயேசு இல்லாது போனாலும் கூட சீடத்துவ வாழ்விலே அவருடைய பிரசன்னம் தொடரும். இந்த 7 கருத்துக்களும் ஒட்டுமொத்த யோவான் நற்செய்தியை சுருக்கி நமக்கு தந்து விடுகிறது. ஆகவே இந்த பகுதி இந்த யோவான் நற்செய்தியினுடைய ஒரு சுருக்கம், அதனுடைய அப்டிராக்ட் என்று ரைமண்ட் பிரவுன் மிக அழகாக அவர் குறிப்பிடுகிறார். அவர் எச்சரிக்கையாக சொல்லுகிற சில கருத்தையும் இந்த இடத்திலே நாம் பதிவு செய்து கொள்ளலாம். என் தந்தை வாழும், என் தந்தை இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படின்னு அவர் சொல்றது ஏதோ விண்ணகத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக நாம் இயேசுவோடு அவர் நம்மை விட்டு விலகி சென்றாலும் பிரிந்து சென்றாலும், அவர் இப்போது டிபார்ச்சர் போக போகிறார், ஆனாலும் அவரோடு நாம் கொண்டிருக்க வேண்டிய உறவை சுட்டுவதாக அது அமைந்திருக்கிறதே அல்லாமல் அது ஏதோ இன்னொரு ரியல் எஸ்டேட் அதை நமக்கு சொல்லுவதாக இல்லை என்பதனை அவர் இங்கே அழகாக சொல்லுகிறார். இது மனிதனுடைய அடிப்படை தேடல்கள் 3, அடிப்படை கேள்விகள், அடிப்படை தேடல்கள் 3ற்கு பதிலாய் அமைகிறது. Where are we going? நாம எங்க போகிறோம்? நாம we are going to the father's house. அப்படின்னா என்ன? தந்தையோடு உறவு கொண்டிருக்க போகிறோம். How do we get there? நாம் அங்க எவ்வாறு சென்றடைய முடியும்? கிறிஸ்துவே, கிறிஸ்து ஒருவரே வழியாய் இருக்கிறார். What is God like? கடவுள் எப்படி இருக்கிறார்? லுக் அட் ஜீசஸ். இயேசுவை உற்று பாருங்கள், கடவுளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த கேள்விகளுக்கான பதிலாக இது அமைகிறது.
இதிலே நாம் உள்ளத்தில் ஆறுதல் பெறலாம். நாம் ஒன்றை புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நம்புதல் வேண்டும். நாம் இயேசுவை அவர் யார் என்று இன்னும் தெரிவதற்கு முன்பாக நம்ப ஆரம்பித்தால் நாம் வழியையும் கண்டுபிடித்து விடுவோம். இயேசுவின் முகத்தில் நாம் கடவுளை காணுகிறோம். இயேசு கடவுள் இல்லை என்றால் கடவுளே இல்லை என்று சொல்வார் ஒரு அறிஞர். ஆம், அந்த இயேசுவில் நாம் கடவுளை காணுகிறோம். கடவுளை காண இயலாது, அதை இயேசுவில் நாம் காணுகிறோம். இங்கே இயேசுடைய அப்சன்ஸ், அவர் இல்லாமை இருக்க போகிறது. ஆனால் அங்கேதான் டீப்பர் பிரசன்ஸ், ஆழமான அவருடைய இருத்தல் நம்மை வழிநடத்தப் போகிறது. புனித அகஸ்தீனருடைய ஒரு மேற்கோள் இந்த பகுதிக்கு, we go by him to him, அவரை நோக்கி நாம் செல்லுகிறோம் அப்படின்னு மிக அழகாக அவர் சொல்லுகிறார். ரொம்ப அருமையான ஒரு பகுதி. கிறிஸ்துவுக்குள் நாம் இன்னும் கிட்டி சேர, நெருங்கி வளர, நாம் நம்முடைய பிரச்சனைகளை உதறி தள்ளிவிட்டு நம்முடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து நாம் அவரோடு ஒன்றிக்க இந்த பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த பாஸ்கா காலத்திலே உயிர்த்த கிறிஸ்துவை இந்த இறை வார்த்தை தியானத்திலே இன்னும் ஆழமாய் கண்டுபிடிப்போமாக, அவரில் வாழ்வோமாக, வளர்வோமாக. உங்கள் அனைவருக்கு நல்வாழ்த்துக்கள். ஆமென்.